தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு ஆதரவாக செங்கோட்டையன் பேச்சு. திமுகவுக்கு ஆதரவாக செங்கோட்டையன் பேச்சு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். செங்கோட்டையன் இவர் அதிமுக சார்பில் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். தற்பொழுது 80 வயதாகிவிட்டது. ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி ஆகியோரது அமைச்சரவைகளில் அமைச்சராக பதவி வகித்தவர். கட்சியின் மூத்த தலைவர். தற்பொழுது எடப்பாடியுடன் ஏற்பட்ட மோதலால் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அங்கு அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த சூழ்நிலையில் அவர் திமுகவுக்கு இணையப் போவதாக பேசப்பட்டது. ஆனால் திமுக மௌனம் சாதிக்கிறது. தற்பொழுது தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்துள்ளார். அதாவது திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது என்று கூறியுள்ளார். அதாவது திமுகவை எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய 2 பேரை தவிர வேறு யாராலும் வீழ்த்த முடியாது என கூறுகிறார். தற்பொழுது ஸ்டாலினா, விஜயா, திமுகவா, டிவிகேயா என்ற கேள்வியை எழுப்பி வருகிறார் விஜய் ரசிகர்கள் மத்தியில். விஜய்க்கு ஸ்டாலினுக்கு தான் போட்டி என்ற ஒரு மாயை ஏற்படுத்தி வருகிறார். தற்பொழுது திமுகவை வீழ்த்த முடியாது, யாராலும் வீழ்த்த முடியாது என கூறியிருப்பது விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதாவது திமுகவை வீழ்த்தணும்னா அவரே சொல்கிறாப்புல, ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த 2 பேரை தவிர வேறு யாருனாலையும் திமுகவை வீழ்த்த முடியாது என கூறியிருப்பது விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர் தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவுக்கு தாவலாம் என கூறப்படுகிறது. அல்லது தேர்தலுக்கு பிறகு அவர் வெற்றி பெற்றால் அவர் திமுகவுக்கு தாவலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது எந்த நேரத்திலும் செங்கோட்டையன் திமுகவுக்கு செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையன் பேச்சு தமிழக வெற்றி கழகத்தில் புயலை கிளப்பியுள்ளது.